Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து மெயில் மூலமாகவோ சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, உங்களில் நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கார் சொல்லிவிட்டு இது லாங் ரனில் எப்படி இருக்கும், இதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது இதை வந்து நான் சொல்கிறத விட இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாகவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானு. அதாவது ஒரு காரை வந்து மோர் தென் 50,000 கிலோமீட்டர்ஸோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண யூசர்கிட்ட வந்து அந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த காரோட ரிலையபிலிட்டியை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிய வரும். ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இது. லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்குன்னு சொல்லி தனியாகவே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம். அந்த வரிசையில் நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு கார் இருக்குது. எந்த கார் அப்படின்னா 2015ஓட சியாஸ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. சியாஸ் டீசல் வேரியண்ட். இப்போ கரண்ட்டாக வந்து டீசல் வேரியண்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இல்லை. பட் இருந்தால் கூட இந்த அவுட்டரோட பாடி அண்ட் தென் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து வெரி சிமிலர் தான். அப்போ இந்த வண்டி எப்படி இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி யூஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார், இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் டாக்டர் அஸ்வின் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. அஸ்வின் கூட தான் இன்றைக்கி எபிசோடு வந்து இருக்க போது. ரொம்ப டீட்டெயில்டாக இந்த காரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் அஸ்வின். ஹாய் சார். அஸ்வின், நீங்கள் ஐ திங்க் இந்த வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 2015. ஆமாம், 2015. ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மேபி இப்போ இருக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா கூட அப்போவுமே வந்து உங்களுக்கு வெர்னா இருந்தது, சிட்டி இருந்தது, அது மாதிரி இந்த மாதிரி ஃபுல் செடனில். அப்போ நீங்கள் என்னென்ன வண்டிலாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எதுக்காக நீங்கள் வந்து சியாஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணீங்க? ஹைட் வந்து 6.1 அண்ட் அப்பா ஐ திங்க் சன்னி கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அந்த டைமில் இருந்தது ஆக்சுவலி. பட் சியாஸ் கூட அந்த டைமில் வந்து வாஸ் நாட் வெரி ஃபேமஸ். நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் சிட்டி அண்ட் வர்னா தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் நான் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், எல்லா காரும் போய் பார்த்துருக்கேன், நேராக போய் பார்த்துருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட் அண்ட் வி நீட் அ லாட் ஆஃப் லெக் ரூம். நான் என்னை விட அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வில் பி மோர் எல்லாம் ஹைட்டராக இருப்பார். ஸோ வி நீடட் மோர் லெக் ரூம் ஆக்சுவலி. அண்ட் நல்லா ஸ்பேஷியஸாக நம்மளுக்கு கார் தேவைப்பட்டது அந்த சைடில். தட்ஸ் வை வி சூஸ் சியாஸ் மேஜர்லி. நீங்கள் வந்து சிட்டி டிரைவ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஹோண்டா சிட்டி பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்கும் சியாஸ்க்கும் டிரைவபிலிட்டியில் என்ன சேஞ்ச் நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலி சிட்டி வந்து இதை விட வந்து பார்த்தீங்கன்னா மோர் பவர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சிட்டி. பட் நான் மேஜர் த ரீசன் ஒய் ஐ டென்ட் சூஸ் சிட்டி வாஸ் மைலேஜ் கன்சர்ன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சியாஸ் ஹாஸ் மோர் மைலேஜ் கன்சர்ன். அதனால நான் வந்து சிட்டி சூஸ் பண்ணலை. வர்னா வந்து மேஜராக வந்து அதை கட் பண்ணதுக்கான மேஜர் ரீசனே வந்து எனக்கு லெக் ரூமே இல்லை வர்னால. நான் போயிட்டு என்னோட சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி உட்காரும் போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சிட். அதே நான் அண்டர்ஸ்டுட். நானே வந்து காம்பேக்டாக ஃபிட் ஆகும்போது மை டேட் ஆர் மாம். மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது இந்த வண்டியில்? சிட்டி கன்சர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 16 to 18 கிடைக்கும் நம்மளுக்கு சிட்டி கன்சர்னில். அண்ட் ஹைவேஸ் அந்த மாதிரி நம்ம போனோம்னா டெஃபினெட்லி 24 per hour. ஓகே, ஸோ இது வந்து டீசல் வேரியன்ட். இது டீசல் டாப். ஓகே. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வண்டி வந்து நல்ல மைலேஜ் கொடுத்துச்சு இல்லை போக போக குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ உங்களுக்கு இருக்கா? இல்லை, மைலேஜ் டாப் இல்லை. மைலேஜ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து மைலேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கு. மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். மேபி ஒரு கிலோமீட்டர் ஆர் ½ கிலோமீட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு தவிர்த்து ஐ ஹவ் நாட் ஹேட் எனி இஷ்யூஸ். அந்த மாதிரி வந்து ட்ராப் ஆன மாதிரி எந்த இஷ்யூஸுமே எனக்கு இருந்தது கிடையாது. ஓகே, ஸோ வண்டியில் ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் மேஜராக ஏதாவது காம்பனன்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்திருக்கேன்? எனக்கு மேஜராக எந்த காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல. பட் மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்ஸ் ஆர் மோர் ஆஃப் பிளாஸ்டிக். நிறைய ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால
பம்பர் அடிப்படும், அப்பப்போ பேக் பம்பர் அடிப்படும், ஏதாவது ஒன்று இருக்கும். வி கான்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு வென்டோ காரில் இருக்க அந்த ஸ்டெபிலிட்டி வந்து காரோட அந்த ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் வாஸ் த ஒன்லி திங் விச் ஐ ஹேட் டு சேஞ்ச். நல்ல ஃப்ரண்ட் பம்பர்ஸ் அண்ட் பேக் பம்பர்ஸ் இன்சூரன்ஸில் போட்டு சேஞ்ச் பண்ணுறது தான். சும்மா புல்லட் வந்து இடிச்சாலே வந்து பம்பர் உடஞ்சிடும். ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ மிச்சபடி இன்டீரியரோட அந்த ஏஜிங் ஃபேக்டர்னால ஏதாவது ஒரு சவுண்டு வர்றதோ இல்லை ஏதோ ஒரு கலர் ஃபேட் ஆகுறதோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கா? இல்லை, இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு கலர் எதுவுமே ஃபேட்லாம் ஆகல. இட்ஸ் ஆல் குட் ஆக்சுவலி. பட் நம்ம எக்ஸ்டர்னல் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஜெல் பேஸ்ட் ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சில்வர் பீச் கலர்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகுது, லைக் ஃபேட்ஸ் அவுட் அவ்வளோதான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆயிடுச்சு. லைக் இந்த 5 years வந்து இந்த லேட்டர் பார்ட் ஒரு 3 months பிஃபோர் தான் அந்த மாதிரி இருக்குது. பட் கார் இஸ் குட், ஆல் குட். ஓகே, ஸோ இந்த வண்டியில் டெஃபினட்டாக நெகட்டிவ்னு சொல்லி எல்லா வண்டியிலையும் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டியில் என்னென்ன விஷயம் வந்து நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, மாருதி என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாருதி வந்து டெஃபினெட்லி இட் ஹாஸ் டு இம்ப்ரூவ் ஆன் இட்ஸ் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ். கண்டிப்பாக. ஏன்னா வந்து மற்ற காரில் கொடுக்குற அந்த டியூரபிலிட்டி வந்து நமக்கு இதில் கிடையாது. மேபி அது வந்து அவங்க கட் பண்ண ரீசன் மேபி பிகாஸ் ஆஃப் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தே மைட் ஹவ் கட் டவுன். அது இருந்தால் கூட அந்த 1 kilometer ஆஃப் மைலேஜுக்கு டியூரபிலிட்டி நல்லா இருந்ததுன்னா இட் வுட் ஹவ் பீன் மோர். நம்மளுக்கு கொஞ்சம் யூசர் பாயிண்டில் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஏன்னா பார்ட்ஸ் எப்பவுமே சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சேஞ்ச் பண்ணுறது பம்பர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக அடிபட்டுரும் நம்மளுக்கு. சில டைம்ஸ்லாம் வந்து போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர் ரெண்டுமே அட் டைம்லாம் அடிபட்டிருக்கு எனக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் ஆயிருக்கே தவிர்த்து மற்றபடி கார் எனக்கு அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஓகே, மாருதியோட சர்வீஸ் நீங்கள் கண்டிப்பாக நிறைய சர்வீஸ் மாருதிக்கு போயிருப்பீங்க. அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட்டு, சர்வீஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, லைக் மாருதி அண்ட் நெக்ஸா தனித்தனியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ கம்பேர்ட் டு மாருதி, நெக்ஸா இஸ் ஆல்வேஸ் ப்ரீமியம். கொஞ்சம் அவங்க சர்வீஸும் சரி, மேபி நம்ம சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைட் பி 2000 or 3000 a bit expensive, பட் தே ஆர் மச் மோர் நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க, நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் தே ஆர் மச் குட். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி, எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை சர்வீஸ் விடுறீங்க வண்டியை? ஒரு வருஷத்துக்கு அந்த கரெக்டான அந்த பீரியாடிக் சர்வீசஸ் எல்லாமே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். 50,000 PSM சர்வீஸ்னா 50,000 PSM சர்வீஸில் இருக்கும். அண்ட் 10,000 செக்அப்க்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னா 10,000 செக்அப்க்கு ஒரு வாட்டி கொடுப்போம். பிகாஸ் அவங்க ரிமைண்டர் கால்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி லைக் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் இப்படி வந்து கொடுத்துருக்கீங்க, ஸோ யூ நீட் டு ஹேவ் அ ரிமைண்டர், வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லும்போது வி கோ ஃபார் த செக்அப்ஸ் அண்ட் ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்மிட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஒரு கார் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்பயும் வந்து வி டூ அ ஜென்ரல் செக்அப். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கம்மிங் டு வெள்ளி சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிட்டு வரோம்னா, ஒரு PSM சர்வீஸ் பண்ணிட்டு வரோம்னா 14,000 to 15,000 நம்மளுக்கு செலவாகும். அண்ட் அது இல்லாமல் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் நம்ம நார்மலாக ஒரு 10,000 kilometers or 20,000 kilometers, ஏன்னா ஒரு PSM சர்வீஸோட முடியாது 1 yearல. நம்மளுக்கு எப்படியும் வந்து அதுக்கு மேலே ஓட்டுவோம். ஒரு 2 ஜென்ரல் சர்வீஸஸாக நம்மளுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இட் வில் காஸ்ட் அரௌண்ட் டோட்டலாக ஒரு 25,000 அது நம்மளுக்கு செலவாகும். கண்டிப்பாக செலவாகும். ஸோ இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ மீன் இயர்ஸ் போக போக இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 yearsல ரொம்ப நல்லா இருந்தது, அடுத்து கொஞ்சம் எனக்கு பிக்கப் டவுன் ஆச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 5 yearsக்கு அப்புறம் கூட எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு இது வரைக்கும் இன்ஜினில் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஸோ நம்ம சர்வீசஸ் அண்ட் ஆயில் செக்அப்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா மாருதி இன்ஜின் வந்து எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு காஸ் பண்ணாது. இப்போ 5 years ஆகிடுச்சு, ஸ்டில் நவ் ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம், நோ மைலேஜ் ட்ராப், இன்ஜினில் நாய்ஸ் வர்றது இல்லை, இன்ஜினில் எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அண்ட் சர்வீஸில் கொடுக்கும்போதும் அந்த இஷ்யூஸ் எதுவுமே எனக்கு சார்ட் அவுட், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து எனக்கு சார்ட் அவுட் பண்ண மாதிரி ஹிஸ்ட்ரி கிடையாது இருக்குது. ஓகே, கிரேட். ஸோ இப்போது நியர்லி 6 yearsக்கு அப்புறம் இப்போது கரண்ட்டாக இன்னும் மார்க்கெட்டில் சியாஸ் இருக்குது. அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன காஸ்ட் கட்டிங்கில் வந்து கட் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி இப்போ காஸ்ட் கட்டிங்லாம் இல்லை, இது ப்ரைஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் ஒன்லி. சியாஸோட ப்ரைஸ் இம்ப்ரூவ் தான் ஆச்சு. நான் வாங்கினப்போ வந்து சியாஸோட மார்க்கெட் வந்து ஒரு கம்மியாக தான் இருந்தது.
அண்ட் தென் சியாஸ் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆச்சு. அண்ட் நெக்ஸா டுக் ஓவர் சியாஸ் எடுத்த உடனே வந்து தே கேவ் அன் அப்கிரேட், ஒரு அப்கிரேட் கொடுத்தாங்க. பட் இட் வாஸ் ஜஸ்ட் அன் அப்கிரேட் தான் நம்மளுக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட்ஸ் போட்டாங்க, டிஆர்எல்ஸ் போட்டாங்க, அண்ட் கிரில்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் டீசல் வேரியன்ட்ஸ் வந்து ஐ திங்க் தே ஹவ் கட் ஆஃப் ஆக்சுவலி. And apart from that, I don't think there is any changes in the car. காரில் எது சேஞ்சஸ் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் will be the same actually. ஓகே, இந்த வண்டிக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு I would give 4. ஓகே, ஃபைன். மாருதிக்கு யூசர்ஸ், ஐ மீன் கார் பையர்ஸ் வந்து வரணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மாருதிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மைலேஜ்க்காக வரலாம். அண்ட் ஏர்லியர் வந்து மாருதியோட சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. பட் ஒன்ஸ் நெக்ஸா கேம் இன் டு த மார்க்கெட், டெஃபினெட்லி ஃபார் நெக்ஸா யூ கேன் கம். தே ஆர் லைக் ரொம்ப அஷ்யூர் பண்ணுறாங்க, பிராண்டோட வேல்யூ நல்லா அஷ்யூர் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸா. அண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ மெயின்டைன் பை நெக்ஸா, அண்ட் சர்வீசஸ் இஸ் ஆல்சோ மெயின்டைன் பை நெக்ஸா. அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ குட். நீங்கள் ஒரு நெக்ஸா ஷோரூம்க்கு போயிட்டு ஒன்ஸ் யூ கெட் இன் டு டச் வித் தெம், அண்ட் எனிவேர் எனி டைம் எங்கேயாவது நம்ம கார் நம்ம நின்று போயிடுச்சுன்னா கூட அங்கே இருக்க பர்சன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே they will be able to guide you and they will be able to recover your vehicle. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதெல்லாம் ஓகே. அஸ்வின், இந்த வண்டியில் வந்து அப்போவே 6 years பேக்கே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிடோட டெக்னாலஜி வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து அது ரியலாகவே வந்து பெனிஃபிஷியலாக இருந்ததா? அதாவது அதனால் ஏதாவது மைலேஜ் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சதா? இல்லை அந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து இது வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3 years பேட்டரியோட வாரண்டி நம்மளுக்கு. அண்ட் பேட்டரி வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 years வந்து பேட்டரி இஷ்யூஸ் வந்து பேட்டரிஸை சேஞ்ச் 3 yearsல வந்துச்சு உங்களுக்கு ப்ராப்ளம்? 3 years கழிச்சு கரெக்டாக அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தது எனக்கு. அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் நாட் யூஸ்ட் இட் மச் ஆக்சுவலி. நிறைய யூஸ் பண்ணது இல்லை. பட் அதனால ஒன்றும் எனக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. மேபி நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா மேபி ஹார்ட்லி ஒரு 1 kilometers வந்து நம்மளுக்கு மைலேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்க சான்ஸ் இருக்கு டெஃபினெட்லி. பட் அது வந்து நம்ம பேட்டரியை வந்து என்டர் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி ஐ சேஞ்ச் மை பேட்டரி. ஓகே, எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் ஆச்சு அதுக்கு? நான் ஆக்சுவலி வெளியில தான் வாங்கினேன். நான் வெளியில் வாங்கினதில் ஆம்ரான் வாங்கும்போது இட் வாஸ் சார்ஜ் அரௌண்ட் 8,000 to 9,000 கிட்ட ஆச்சு. ஓகே, ஸோ யாருக்கு இந்த சியாஸ் கார் வந்து செட் ஆகும்? அதாவது யார் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது? சியாஸ் கார் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து வில் பி லைக் மோர் ஆஃப் அ ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் பீப்புள். அந்த மாதிரி ஒரு கிரேடில் வந்து தே கேன் கோ ஃபார் தட். சப்போஸ் ரொம்ப டால் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கே அட் டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும். லைக் வி குட் ஹவ் கோன் ஃபார் எக்ஸ்யூவிக்கு போயிருக்கலாம், அந்த மாதிரி போயிருக்கலாம்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நானே இப்போ அப்கிரேட் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் டெஃபினெட்லி சியாஸ் இட் will not be suitable. And beginnersக்கு I don't think சியாஸ் will be little suitable because of the length or the turning diameter எல்லாமே வந்து கொஞ்சம் turning radius எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம காருக்கு. ஸோ பிகினர்ஸுக்கு I won't advise சியாஸ். Apart from that, லீஷராக போகிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து they can take சியாஸ். ஒரு லாங் டிரைவ்ல போகிறவங்களுக்குலாம் டெஃபினெட்லி they can choose சியாஸ். இப்போ நீங்கள் அடுத்து இன்கேஸ் உங்கள் வண்டியை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வண்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க? ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட்டு வந்து வாங்கணுன்னு இருந்தால் எக்ஸ்யூவி தான் டெஃபினட்டாக எக்ஸ்யூவிக்கு போவேன், இல்லைன்னா செல்டோஸ். ஓ, எக்ஸ்யூவி 500 ஆர் எக்ஸ்யூவி இப்போ ரீசெண்ட் லான்ச் 700 ஆர் செல்டோஸ் ஆக்சுவலி. ஓகே, இந்த மாருதி சியாஸோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த வண்டியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போகும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ நான் இந்த வண்டியை கொடுத்தேன்னா இட் will go around 7 to 8.5 lakhs. ஓகே, ஸோ மாருதியோட ரீசேல் வேல்யூ வந்து எப்படி இருக்குது when compared to other brands? ஆக்சுவலி மாருதியோட ரீசேல் வேல்யூன்றதை விட செக்மெண்ட் பேஸ்ட் ரீசேல் வேல்யூஸ் தான் எப்பவுமே நம்மளுக்கு. ஓகே, செடானில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சிட்டி. நம்மளுக்கு டாப் வந்து ரீசேல் வேல்யூ இருக்கிறது செடானில் டாப் சிட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் நம்ம மாருதி அண்ட் வர்னாவும் சியாஸும் ரெண்டுமே சேம் இதில் தான் வரும். ஓகே, நீங்கள் எடுக்கும்போது ஒரு 13.5 எடுத்தீங்களா? 13 கிட்ட வந்துச்சு, 13 to 13.5. ஓகே, ஸோ இப்போ சேல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% ரீசேல் வேல்யூ இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. ஓகே, கிரேட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 years ஓல்டு சியாஸ் ஓடின வரைக்கும் நான் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணேன், அதாவது என்ன விஷயத்தில் ஒரு சின்ன லேக் இருக்குது, ஏதாவது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேயோ இது மாதிரி என்ன இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 kilometers வந்து உங்களுக்கு ஓடி இருக்கு. அப்போது இந்த ஏஜ் ரிலேட்டடான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லேகிங் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா கிளச்சு. ஸோ கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, பிக்கப்லேயும் சரி,
எந்த ஒரு லாகிங்கும் வந்து நான் ஓட்டின வரைக்கும் தெரியலை. இது வந்து ஒரு டீசல் இன்ஜின். பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜின் அவைலபிளாக இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக மாருதியிலேருந்து டீசல் இன்ஜின்ஸை வந்து உங்களுக்கு தூக்கிட்டாங்க. அப்போது இன்ஜினில் வந்து ஃபார் பெட்டராகவே வந்து உங்களுக்கு இருக்குது. NVH லெவலில் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. பட் இந்த கேபினுக்கு உள்ள, அதாவது இந்த அட்மாஸ்பியரிக்கோட சவுண்டு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக உள்ள வந்து அந்த ஏஜ்னால, அந்த ஃபீலிங்கோட ஃபேர்னஸ்னால கொஞ்சம் உள்ள நமக்கு வந்து கேட்குது. சரியா? மற்றபடி சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, பாடியில் பெருசாக எந்த ஒரு ரேட்டில் சவுண்டோ எதுவுமே வந்து டோர்லையும் சரி எதுவுமே வந்து இல்லை. மேபி யூசர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெருசாக எந்த சவுண்ட்ஸ் எதுவுமே வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து வண்டிக்குள்ளே இல்லை. அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே, இது இனிஷியலாகவே அப்படி இருந்ததான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. அப்போ மிச்சபடி ரிலையபிலிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக வண்டி. எந்த ஒரு பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு தெரியல. சரியா? ஹோப் இந்த வீடியோ இந்த ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படிங்கிறத நான் எதுக்காக பிளான் பண்ணேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் உங்களோட லாங் டேர்ம் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கார் யூஸ் பண்ணுறீங்க, மினிமம் 50,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட மெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி நான் இங்கே கீழே கொடுக்குறேன். சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி மீட் பண்ணி ரிவ்யூஸ் வந்து நம்ம பண்ணலாம். நியூ கார் பையர்ஸ்க்கு கண்டிப்பாக அது ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அஸ்வின், நீங்கள் உங்களோட காரையும் கொடுத்து நீங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ சியாஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி அஸ்வின். கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் உங்கள் வீடியோஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் மேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது. வாட்டர் வாஷ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. நீங்கள் லேட்டர் ஆன் வந்து ஒரு கார் ரிவ்யூ, லாங் டேர்ம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்ம ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ கொடுத்தா தான் வந்து ஒரு பீப்புளுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த கார் எப்படி நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இனிஷியலாக வந்து பிராண்ட்ஸ் வில் பி ப்ராமிசிங், நிறைய ப்ராமிஸ் கொடுப்பாங்க. அது லேட்டர் ஆன் வந்து ஃபேட் ஆகும், நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட ஒரு ரிவ்யூஸும் நான் பார்த்துட்டு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஹவு யூ ஆர் டேக்கிங் த ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தென் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட். அண்ட் நானும் வந்து என்னோட காரை நான் கொடுக்கணும், சியாஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நீங்கள் சியாஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஸோ நான் ஐ வாண்டட் டு ஷோ இந்த மாதிரி பண்ணி ஆகணும் நம்ம கண்டிப்பாக. மேபி பீப்புளுக்கும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சராக வந்து நிறைய பேர் வந்து இது வில் கம் ஃபார்வர்ட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு வீடியோவில் வந்து போட்ட ஒரு ஜிமெயில் லிங்க்லேருந்து தான் நான் உங்களை காண்டாக்டே பண்ணேன். எனக்கு நான் திருப்பி மெயில் வருமானம் எதிர்பார்க்கல. பட் சார் டு மை இது நீங்கள் மெயில் பண்ணீங்க, டக்குன்னு உடனே மெயில் பண்ணீங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஆல் வாஸ் மேட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ டூ சார். தேங்க்ஸ் அலாட். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.